வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மதின்னு ஒருத்தவங்க தான் புது அஞ்சலியோட பேர். அவங்கள பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. என்னது, எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கா, இங்கே என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தெருக்குள்ளேயே வரத்துக்கே வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து தயங்கி தயங்கி வந்துகிட்டு இருக்காங்க. சரி, முகமுடியை போட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு முகமுடியை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்கே வந்திருக்கானா, என்ன வேலை செய்ய போகிறான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப மீன் கடையில் மீன் விற்கிற வேலையை தான் நம்ம மதி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே மகேஷுக்கு சுத்தமாக வந்து முடியல, மயக்கம் வருது. அச்சச்சோ, என்னடா இவ இங்கே நின்றுக்கிட்டுலாம் நம்மளால் பேசவும் முடியாது, அவள் மனசை வந்து மாற்றணுமா, இப்படி இருக்கிறவளை எப்பட்றா நான் அஞ்சலியாக மாற்ற போகிறேன், இதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தைக்கு வேற என்னால் விளக்கம் கொடுத்து மாளலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, என்னப்பா இவர் ரொம்ப நேரமாக உங்கள் கடையில் நின்றுட்டு இருக்காரு, தெரியலையே, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மதி அந்த இடத்துல ஒரு பக்கம் மதியை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் வந்திருக்கிற கஸ்டமரை வந்து பார்க்குறாரு. நம்ம மகேஷ், ஏம்மா இவ்வளோ விலையெல்லாம் சொன்னால் எங்களால் எப்படிமா வந்து வாங்க முடியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விலையை குறைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மதி. என்னையா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன ஒரு மாதிரி பார்க்குற, வந்திருக்கிறவங்கள பார்க்குற, என்ன எனக்கு எதிராக போட்டிக்கு ஒரு கடை வந்து ஆரம்பிக்க போறியா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மீன் வாங்குறதா இருந்தால் வாங்கிட்டு இங்கேருந்து போ, அதை விட்டுட்டு என்னென்னமோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கியே, இங்கே எதுக்காக நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மதி. இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, என்கிட்ட நீ பேசுகிறதுக்கு என்னையா இருக்குது, வந்ததுலேருந்து பார்க்குற 3/4 மணி நேரமாக இங்கே நின்றுக்கிட்டு முக்கியமான விஷயம் வந்து பேசணுங்கிற, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லை, என்னையா வம்பெடுத்துட்டு போகலான்னு நினச்சியா, நான் யார் தெரியுமா, மதி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்க, அதை வந்து சுற்றி சுற்றி காட்டுறாங்க. எப்படி விளையாடுது பார்த்தியா, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மதி. அப்பன்னு பார்த்து மகேஷ், இருங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறத விட இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை வந்து காட்ட போகிறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும். என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, இவகிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, என்னத்தையா காட்ட போகிற அப்படின்னு சொல்லி நம்ம மதி வந்து பேசும்போது, இருங்கன்னு சொல்லி கல்யாணம் ஃபோட்டோவை வந்து காட்ட வேண்டிதான் அப்படின்னு யோசிச்சுட்டு கல்யாண ஃபோட்டோ வந்து காட்டலான் இருக்காங்க. பார்த்தீங்களா, இது நீ தான், பக்கத்தில் இருக்கிறது நான் தான். என்னது இது நானா, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் மதி, என்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு என் ஃபோட்டோ பக்கத்தில் வந்து நீ தாலி கட்டுற மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்தேனா உன் பின்னாடியே நான் வந்துடுவேனா, நான் இருக்கிறது எந்த இடம் தெரியாமல் தம்பி என்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லி இவ்வளோ நேரம் வந்து கையில் அந்த பொருளை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தவங்க மகேஷ் மேலே வந்து வைக்கிறாங்க. இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன், இதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த மதி யாருன்னு நான் நிரூபிக்க வேண்டியது இருக்கும், இவகிட்ட பேசுகிறதே கஷ்டமாக இருக்கே, எப்படி தான் நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன மதி, எதுவும் ஒத்தாசை தேவையா அப்படின்னு சொல்லும்போது, ஒத்தாசை செய்கிற அளவுக்கு இவன் ஒன்றும் பெரிய கையெல்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் எல்லோரும் போங்க, நான் சோலோவாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எனக்கெல்லாம் ஹேண்டில் பண்ண நல்லாவே தெரியுங்கிற மாதிரி நம்ம மதி வந்து பூந்து விளாட்றாங்க. மகேஷுக்கு என்ன பண்ணுன்னே தெரில, என்னடா இவ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பேரெதிர்ச்சியாக பாட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மகேஷ், இன்னமும் போகாமல் இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, போயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடிக்காத குறையாக வந்து துரத்தி விட்றாங்க. அந்த இடத்துல வேறு வழியே இல்லாமல் தள்ளி நின்று நம்ம மதியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, இவளோட விலாசம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம இங்கேயே இருந்தால் சரி வராது, இவங்க யார், இவங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், மதியை பற்றி விசாரிப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம், மதிங்கிறவங்க இருக்காங்கள்ல அந்த கடை தான்ப்பா, அங்கே போய் கேள, இல்லைங்க, அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இருக்காங்களா, அவங்க அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப, அவங்களுக்கு யாருமே இல்லை தம்பி, அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அச்சச்சோ, அவங்கக்கிட்ட பேசியாவது புரிய வைக்கலான்னு பார்த்தா, இப்போ மதி யார் பேச்சை கேட்பாங்க, எனக்கு அவங்க வீட்டு விலாசத்தை மட்டும் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே, தம்பி இங்கே என்னமோ வேறு ஏதோ விவகாரம் மாதிரி தெரியுது, எனக்கு நான் ஏன் நீ கேட்டதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், அதெல்லாம் முடியவே முடியாது, இங்கேருந்து போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க.
என்னடா இங்கே சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் வந்து வேக வேகமாக மதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்கா உன்னை பற்றி யாரோ ஒருத்தவங்க கோட்டு போட்டுட்டு வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கடா போனான் அவன்? ஏய் இன்னமும் நீ இந்த ஏரியாவில் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாய்ஸ் மட்டும் கேட்ட உடனே தூரமாக போய் காரில் ஏறி வந்து உட்காந்துக்கிறாங்க. இனிமேட்டு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. இதை வந்து மதி பார்த்துட்டாங்க. பாத்தியாடா பயந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, நான் இங்கேருந்து போகவே முடியாது. காரை தள்ளி நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் கோட்லாம் வந்து போடாமல் நார்மல் காஸ்டியூமில் வேறு மாதிரி கெட்டப்பில் மதியை பார்க்கலான்னு வராங்க. திருப்பியும் மகேஷ், எத்தனை வாட்டி நீ என்னை துரத்தி விட்டாலும் எனக்கு இப்போ அஞ்சலி வேணும். இப்போ நான் அஞ்சலிக்கு என்ன பண்ண முடியும்? உன் கையில் காலில் விழுந்தாவது என்னோடய பிரச்சனையை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லணும். உன் முன்னாடி நின்னாதான் நீ பேசுகிறதே கேட்க மாட்டேங்கிறியா? அப்புறம் எப்படி இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் மெயினான விஷயமே ஒன்றை நான் மாற்றணும். அப்பப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? மகேஷ் உனக்கு வேறு வழியே இல்லை. அவள் கையில் காலில் விழுந்தாவது ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு அவகாசம் கேட்டு வாங்கிக்க. சும்மா அவகிட்ட போய் தயங்கி தயங்கி நின்னா அவள் அடித்தே துரத்திடுவா. இவன் ஒன்று அஞ்சலி சொல்கிறதெல்லாம் கேட்குற பொண்ணு இல்லை. ரொம்பவே வந்து மாஸாக வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி முன்னாடி நம்ம மாஸ் பண்ணுவோம், நம்ம முன்னாடி இவன் மாஸ் பண்ணுறா, என்ன செய்யறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அவங்க வியாபாரத்தை எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே நம்ம மதி மாட்டுக்கும் அங்கேருந்து போகிறாங்க. என்னம்மா இன்னைக்கு மதி சீக்கிரம் வந்து வியாபாரம் வந்து வித்துருச்சா? இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்க வேண்டியது. ஒரு பையன் வந்து சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்கான், யாரும் இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அச்சச்சோ நம்மளை பற்றி தான் விசாரிக்கிறானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம மகேஷ் கொடையை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு மறைஞ்சு நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இல்லைம்மா நீ சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாரும் துரத்தி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் அவர் வரவே இல்லை. சரி சரி ஏதாவதுனா சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னோன்னே நானே வந்து சமாளிச்சுப்பேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. மதியோட விலாசம் வந்து தெரியணும். மதியோட விலாசம் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் அடுத்தது நம்ம ஏதாவது வந்து செயல்பட முடியுங்கிற மாதிரி மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மதியை வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீடு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட பேசி எல்லா உண்மையும் சொல்லணும். சொன்னால் அவள் புரிஞ்சுப்பாளா? இல்லைடா மகேஷ் வேறு மாதிரி தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ துளசி வந்து வெளியூர் வந்திருக்காங்கல்ல, அவங்க வேற மதியை பார்க்குறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். துளசி ஃபஸ்ட்டு மதியை பார்ப்பாங்களா இல்லை மகேஷ் மதியை மாற்றி அஞ்சலியாக நடிக்க கூட்டிகிட்டு போவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.